பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்ற தமிழுக்கு பெருமை சேர்க்கும் புனித லயோலா கல்லூரியின் இனிகோ தமிழ் பேரவை அமைப்பினர் பாங்குடன் நடத்திடும் உலக மூத்த குடிமக்கள் நாள் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற கல்லூரியினுடைய முதல்வர் போற்றுதலுக்குரிய அருள் தந்தை ஆல்பர்ட் முத்துமாலை அவர்களே, கல்லூரியினுடைய செயல் தலைவர் அருள் தந்தை பீட்டர் சேவியர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு என்னை வருமாறு அழைத்தும் பெருமைப்படுத்தியும் வரவேற்புரை ஆற்றிய லயோலா கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் பெருமதிப்புக்குரிய முனைவர் தனராசு அவர்களே, முல்லை மணக்கும் தமிழில் அழகுற ஒவ்வொருவரையும் விழித்து என்னை உரையாற்ற அழைத்த அருமை தம்பி ஜெகன் அவர்களே, இனிகோ தமிழ் பேரவையினுடைய செயலாளர் மதிப்புமிக்க ராஜேஷ்குமார் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, செய்தியாளர்களே, வணக்கம். கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்த தமிழ் அதனுடைய பெருமையை சொல்லும் வகையால் தமிழர் நாகரிகம் தமிழர் வரலாறு இதனை எடுத்து இயம்புவதற்கொரு அரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய லயோலா கல்லூரியின் இனிகோ தமிழ் பேரவையினருக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். பணிகள் பல இருப்பினும் ஆயிரம் மாணவ மாணவியர் பயிலுகிற இந்த அழகிய கலைக்கூடத்தில் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி தந்து விழா நிகழ்ச்சியிலே வந்து என்னை பெருமைப்படுத்திய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவது கட்டாயம் ஆக்கப்படாத ஒரு சூழலில் இந்த நேரத்தில் மாணவர்கள் அவரவர்கள் விருப்பம் போல தங்கள் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற நிலையில் இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தில் பெருமளவுக்கு வருகை தந்து தங்கள் நேரத்தையும் இந்த எளியவனுக்காக ஒதுக்கி தந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பது தலையாய கடமையாகும். உலக மூத்த குடிமக்கள் நாள் என்பதனை ஐநா மன்றம் கொண்டாடுகிறது ஆகஸ்ட் திங்கள் 18ஆம் நாளில். உலகெங்கும் வாழுகிற மூத்த குடிமக்கள், the indigenous people of the world, பூர்வ குடிமக்கள், அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, அந்த மக்களிலே இன்னும் பலர் அடிப்படை உரிமைகள் இழந்தவர்களாக இருக்கிற காரணத்தினாலே தான் ஐநா மன்றம் அவர்களும் மாந்தர் இனத்தில் தொடக்க காலத்து மனிதர்கள் விலங்குகள் பூட்டப்பட்ட நிலையிலேயே இன்னும் துயரங்களை சிலுவைப்பாடுகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். உரிமை வழங்கட்டும் இந்த அகிலம், மனிதர்களாக மதிக்கட்டும் இந்த சமுதாயம் என்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற உன்னதமான நோக்கத்தோடு தான் ஐநா மன்றம் இந்த நாளை மூத்த குடிமக்கள் நாளாக, பூர்வ குடிமக்கள் நாளாக, ஆதி குடிமக்கள் நாளாக கொண்டாடுகிறது. என்னை
தொலைபேசியிலே அழைப்பு விடுத்த பேராசிரியர் தனராஜ் அவர்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை எங்கள் கல்லூரிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் அதே நாளில் பெரிதொரு நிகழ்ச்சியை நான் ஏற்கனவே அறிவித்து செய்தி ஏடுகளிலே வெளிவந்து விட்டதே, வருவதற்கு இயலாத நிலை என்று கூறிய போதிலும் எந்த கல்லூரியிலும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு நிகழ்ச்சி நடைபெறாத வேளையில் கட்டுப்பாட்டுக்கு இலக்கணமான லயோலா கல்லூரியிலே இந்த நாளை கொண்டாடுகின்றார்களே, அழைப்பு கொடுத்திருக்கிறார்களே. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு அவசியம் செல்ல வேண்டும் என்று இதனை வாய்ப்பாக மகிழ்ச்சியோடு எண்ணிக்கொண்டு நான் இங்கே வந்தேன். தடைகளை கடந்துதான் எந்த வெற்றியையும் ஈட்ட முடியும் என்று பேராசிரியர் தனராஜ் அவர்கள் சொன்னார்கள். முழு நிலவை சந்திப்பதற்கு, தன்னிலவை காண்பதற்கு அமாவாசையும் கடக்கத்தான் வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே கரிய இரவு என்பது ஒரு விடியலுக்கு நுழைவாயிலாகத்தான் அமைகிறது. Darkness always precedes the dawn. விடியலின் முகத்துவாரத்திலே தான் இருள் அமைகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி என்னவென்றால், உங்கள் தலைமுறையில் உங்களுடைய மனப்பாங்கு, அணுகுமுறை இதோடு இயைந்து வரக்கூடிய காலகட்டத்தை நான் கடந்தவன். எனவே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தில் ஒலிபெருக்கி நின்று போனால், ஒளி விளக்குகள் அணைந்து போனால் எங்கிருந்து சப்தம் எழுகிறது என்பதை முதல்வரே கண்டுபிடிப்பதற்கு திணறுவார் என்கின்ற நிலையிலே கூட ஊசி விழுந்தாலும் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவிய போதுதான் லயோலா கல்லூரி மாணவர்களினுடைய கட்டுப்பாட்டை நான் உணர முடிந்தது. ஆகவேதான் இவ்வளவு அமைதியாக செவிமடுக்கின்ற மனப்பான்மை பெற்றிருக்கின்ற மாணவர்கள் மத்தியில் பூர்வ குடிமக்களை பற்றி பேசுகிற தகுதி இந்த தமிழர்களுக்கு மாத்திரமே உண்டு என்ற விதத்திலே தமிழ் துறையினர் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். பூர்வ குடிமக்கள், மூத்த குடிமக்கள் என்றால் யார்? அந்த வரிசையிலே தமிழர்கள் வருகிறார்கள். நம்முடைய பேராசிரியர்கள் குறிப்பிட்டதை போல முன்தோன்றி மூத்த தமிழ் குடி. ஆகவேதான் கல் தோன்றி மண் தோன்றா காலம், நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றி மூத்த தமிழ் குடி. இதைத்தான் கவியரசர் சொன்னார். அப்படிப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்கள்? இன்றைக்கு மூத்த குடிமக்கள் உலகில் அவர்கள் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த பகுதிகளில் இல்லை, சிதறி கிடக்கிறார்கள். சிறுமைப்படுத்தப்பட்டு உரிமை இழந்தவர்களாக உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே அவர்கள் வீசப்பட்டு கிடக்கின்றார்கள். மனிதன் எப்பொழுது தோன்றினான் என்ற ஆய்வுக்குள்ளே செல்ல வேண்டியது அவசியமாகிறது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள்? இன்றைய மனிதனுடைய பூர்வம் என்ன? அவன் மூதாதையர்கள் யார்? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தோன்றினார்கள் என்றார். இன்றைய மனித இனத்தினுடைய மூதாதையர்கள் நியாண்டர்தால் மனிதர்கள். அவர்களின் மூதாதையர்கள் யார்? ஹோமோ எரெக்டஸ் என்று சொல்லப்படுகின்ற வகுப்பை சேர்ந்தவர்கள், பிரிவை சேர்ந்தவர்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலே? 500,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இது ஆய்வாளர்களினுடைய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பு. 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்? இப்படித்தான் மனிதன் தொடக்க காலத்திலே இருந்தார் என்று சொல்லப்படுகிற குரங்கு இனத்திலே இருந்து வந்தவன் என்று சொல்லப்படுகிற அந்த காலகட்டத்தில் எப்படி அவனுடைய தோற்றம் இருந்தது என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம் கிடைத்திருக்கக்கூடிய எலும்பு கூடுகள்.